அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித அந்திரேயா திருத்தூத விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 22 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று தாயான் திரு அவை புனித அந்திரேயாவின் விழாவை சிறப்பித்து அவரில் வெளிப்பட்ட தீவிரமான நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தை நமதாக்க அழைப்பு விடுக்கிறது. என்னை பின் செல் என்ற இயேசுவின் வார்த்தைகளால் கவரப்பட்ட புனித அந்திரேயா இயேசுவின் மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு வலையையும் தந்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். அந்திரேயா என்ற சொல்லுக்கு வீர மனிதன் என்பது பொருள். இவர் பேதுருவின் அண்ணன், மீனவர், கல்லியா கடற்கரையோரமாய் இவரது தொழில் ஈடுபட்டிருந்தார். ஏற்கனவே திருமுழுக்கு யோவான் சீடராக இருந்தவர். இயேசு அவர் மெஸ்ஸியா என்று சுட்டிக்காட்டியவுடன் தம் தம்பியையும் அழைத்து கொண்டு போய் வேறு இயேசுவின் சீடரானார். ஒரு முறை கிரேக்கர்கள் இயேசுவை பார்த்து பேச வேண்டும் என்று பிலிப்புவிடம் கேட்டபொழுது பிலிப்பு அந்திரேயாவிடம் இதை தெரிவிக்கின்றார். இவர் இயேசுவின் விண்ணேற்புக்கு பின் துருக்கிக்கு சென்று அவர்களிடமும் சித்தியர்களிடமும் மறைபரப்பு பணியில் இறங்கினார். பைசான்சியம் நகருக்கு புனித ஸ்டாக்கிஸ் என்பவரை இவர் முதல் ஆயராக திருநிலைப்படுத்தினார். பின்னர் மாசிடோனியா, கிரீஸ் நோக்கி சென்றார். இவர் கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட போது தொலைவிலேயே தமக்கு காத்திருந்த புனித சிலுவையை அடையாளம் கண்டுகொண்டு, எனக்காக தயாரிக்க பெற்ற உன்னை பல காலமாக எதிர்நோக்கி வாழ்ந்தேன். மகிழ்ச்சி ஆரவாரத்துடனும் நம்பிக்கையுடனும் உன்னை நெருங்கி வருகிறேன். இதற்கு முன் என் ஆண்டவரை நீ சுமந்தாய், மகிழ்ச்சியுடன் என்னையும் ஏற்றுக்கொள் என்றாராம். நீரோவின் கொடுங்கோல் ஆட்சியில் பத்ராஸ் என்ற ஊரில் தம் 60ஆம் ஆண்டு இதே நாளில் எக்ஸ் வடிவில் அமைந்த சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சி முடிவெற்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை அழைப்பை மகிழ்வோடு ஏற்று வாழ்கின்றேனா? இறைவனது பணிக்காக இயல்பாக தியாகம் செய்கின்றேனா? நற்செய்தி பணிக்காக துன்பத்தை மனமகிழ்வோடு தாங்கிக் கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை அழைப்பை மகிழ்வோடு ஏற்று வாழவும், தியாகத்தோடு இறை பணிக்காக உழைக்கவும், நற்செய்தி பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு தாங்கிக் கொள்ளவும் வரந்தாரும். ஆமீன்.